எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே நம்ம எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நான் பூந்தி லட்டு, ரவா லட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம 2 விதமான ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது எங்கள் அம்மா உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் எள்ளு உருண்டை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கடாயில் உடச்சி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி ஊற்றணும். வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து எள்ளை வறுக்கணும். நான் 400 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். இதை பேனில் போட்டு வறுங்க. இந்த ரெசிபிக்கு நான் வெள்ளை எள்ளு பயன்படுத்துகிறேன். நீங்கள் கருப்பு எள்ளும் பயன்படுத்தலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. கரைச்ச வெல்லத்தை கடாயில் ஊற்றி கொதிக்க விடுங்க. வெல்லப்பாகு வர கொஞ்சம் நேரம் ஆகும். இதில் 3 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிண்டுங்க. பாகு பதம் பார்க்க சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக பாகை ஊற்றுங்க. பாகு இந்த மாதிரி திரண்டு வரணும். இந்த பதம் கரெக்ட். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வறுத்த எள்ளை போட்டு உடனே கிண்டுங்க. பிளேட்டுக்கு மாற்றி உருண்டையாக உருட்டுங்க. எள்ளு கலவை சூடாக இருக்கும்போதே இதை செய்யணும். இல்லைன்னா பாகு இறுகிடும். அப்புறம் உருண்டையை பிடிக்க முடியாது. சுவையான எள்ளு உருண்டை ரெடி. அருமையான எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அடுத்து ஸ்பெஷல் ஸ்வீட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொரி உருண்டை. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் பொரி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வறுக்கணும். லேசாக வறுத்து பிளேட்டில் எடுத்து வைங்க. 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி ஊற்றணும். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டிடுங்க. கரைச்ச வெல்லத்தை கடாயில் ஊற்றி கொதிக்க விடுங்க. பாகு கம்பி பதத்துக்கு வரணும். இதில் 3 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிண்டுங்க. பாகு பதம் பார்க்க தண்ணியில் கொஞ்சமாக பாகு ஊற்றுங்க. இந்த மாதிரி திரண்டு வரணும். இந்த பதம் கரெக்ட். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் பொரியை போட்டு உடனே கிண்டுங்க. பிளேட்டுக்கு மாற்றி உருண்டையை பிடிங்க. இது சூடாக இருக்கும் போதே செய்யணும், இல்லைன்னா பாகு இறுகிடும். அருமையான பொரி உருண்டை தயார். ரெண்டு சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்தோம். ஸோ பசங்களுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி சாக்லேட்ஸ் சிப்ஸ்ன்னு கொடுக்காம இந்த மாதிரி அருமையான ஸ்வீட்ஸ் நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் ரெண்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.
You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.